ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழன் நான் கெத்து. இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றது மாதிரி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனே வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவாங்க மற்றும் பக்கத்தோட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போனா தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் ஒரு சாரி சொல்லிக்கிறேன். எதுக்கு அப்படின்னா ஒரு 2 நாளாக வீடியோவே போடல. ஆக்சுவலி வீட்டில் கொஞ்சம் ஒர்க் அதனால தான் போட முடியல. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெருக்கி விட போகிறோம். இன்றைக்கி ஒரு 3 வீடியோ போடலான்னு பிளான் பண்ணிட்டுருக்கேன். நிறைய மணியை நீங்கள் ஆப்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? நான் ஒவ்வொரு வீடியோவாக பொறுமையாக போகிறேங்க. சரி, எல்லா ஆப்ஸையும் ஒரே வீடியோவில் போட முடியாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர் அடிச்சிடும், அப்புறம் யூஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன். ஓகேங்களா? சரி கைஸ், வாங்க ஃபஸ்ட்டு அந்த இன்றைக்கி பார்க்க போகிற ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃபாக பார்த்துலாம். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஆப் பார்க்க போகிறோம். 4 ஆப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கம்பெனி தான் கைஸ். ஓகேங்களா? 4 ஆப் இல்லை, 3 ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கம்பெனி, மீதி ஒரே ஒரு ஆப் மட்டும் வித்தியாசமான கம்பெனி. ஓகேங்களா? அந்த ஆப்போட ஃபஸ்ட்டு பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்துலாம். டிபிஎல் ப்ரோ, இது நீங்கள் தெரியுமே ப்ரோ, ஆல்ரெடி நீங்கள் வீடியோ போட்டிங்களே அப்படின்னு சொல்லலாம். பட் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, இதில் இன்னமும் பேமெண்ட் தந்துட்டு தான் இருக்காங்க. என்னோட பேமெண்ட் ப்ரூஃப் இது ஆக்சுவலி. ஓகேங்களா? மஸ்ட்டு எல்லோரும் இதை யூஸ் பண்ணுங்கள். 5 ரூபா நீங்கள் அப்படியே ஈஸியாக எடுக்கலாங்க. ஓகேங்களா? பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே தந்துடுறாங்க, பக்காவாக தந்துடுறாங்க. ஓகேங்களா? செகண்ட் வந்து பார்த்தோன்னா பார்க்க போகிற ஆப் வந்து ஸ்பின்டு கம்பெனியை சார்ந்த நிறைய ஆப்ஸ் இருக்குது. மொத்தம் 3 ஆப்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்பின்டு, ஸ்க்ராட்ச் வாலாம், அதுக்கப்புறம் ஹலோ இந்தியா அப்படின்ற மாதிரி ஒரு 3 ஆப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். எல்லாம் ஒரே கம்பெனி தான். அதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் நான் உங்களுக்கு காட்டிட்டேன். ஓகேங்களா? ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் இன்ஸ்டண்ட்டாலாம் கிடையாது கேஸ், ஆனால் பேமெண்ட் பக்காவாக தந்துடுறாங்க. ஒரு ட்ரஸ்டடான ஆப்ஸ். ஓகேங்களா? சரி கேஸ், வாங்க ஃபஸ்ட்டு நம்ம அந்த டிபிஎல் அப்படின்ற ஆப்பை பற்றி பார்க்கலாம். என்ன மாதிரி ஆப் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது கேஸ். நீங்கள் வின்சோ கோல்டு, அதுக்கப்புறம் கேம் கல்லி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இது மாதிரி ப்ளே பண்ணிருப்பீங்க பார்த்தீங்களா, காசு கட்டி கேம் ப்ளே பண்ணுறது அதே மாதிரி தான். பட் இதில் நீங்கள் காசு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் தந்துடுவாங்க. அதை வச்சு நீங்கள் ஒரு ப்ளே பண்ணி 10 ரூபா கொடுத்ததை அந்த 10 ரூபாவில் ஒரு 5 ரூபா வின்னிங் பேலன்ஸாக மாற்றி அந்த 5 ரூபா வித்ட்ரா பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேங்களா? பேசிக்கிட்டே இருந்தால் புரியாது, ஸ்க்ரீனில் காட்டுறேன் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வின் பண்ணதுக்கான ப்ரூஃப் காட்டிடுறேன். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. 4 ரூபா, 3.2 ரூபா, 3.2 ரூபா. ஜஸ்ட் ஒரு கத்தி வீசுகிற கேம் தான். ஓகேங்களா? கத்தி வீசுகிற கேம், நைஃப் கிட்டு நாங்கள் கத்தி வீசுகிற கேம். ஓகேங்களா? அந்த கேமில் தான் இதெல்லாம் நான் வின் பண்ணேன். நம்ம சப்ஸ்கிரைபர் தான் இந்த ஆப் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அவங்க தான் சொன்னாங்க, அவங்க மூலிமா தெரிஞ்சுது. அதனாலே இதை நிறைய பேர் தெரிய வைக்க முடிஞ்சுது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறதுனா நல்ல ஆப் தான், ட்ரஸ்டடான ஆப். உங்களை ஏமாற்ற வாய்ப்பே இல்லை. பட் சின்ன சின்ன பக்ஸ்லாம் இருக்குது, அது விளையாடுறவங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? விளையாடும் போது சரி கேஸ், இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் கேஸ் கிடைக்கும். ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் கைஸ். ஓகேங்களா? ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ண அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஆட் ஆகிடுச்சு. இந்த 10 ரூபான்றது நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியாது டேரெக்டாக. ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா கேஷ், போனஸ் கேஷ். இதை வந்து இந்த 10 ரூபாவை நீங்கள் கட்டி ப்ளே பண்ணி ஒரு 5 ரூபா வின்னிங் பேலன்ஸாக மாற்றுறீங்க அப்படின்னாக்கா அப்படியே 5 ரூபா நீங்கள் லம்பாக எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே பேமெண்ட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் ஒரு 10 ரூபா மணி ஆட் பண்ணால், ஒரு 20 ரூபா நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 10 ரூபாவில் ஆட் பண்ணால் தான் அந்த 20 ரூபா எடுக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு யாரும் அதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண வேணாம். உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா பண்ணுங்கள். அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெஃபர் பண்ணிங்கன்னா 2 ரூபா கேஷ் காயின் தராங்க. ஓகேங்களா? கேஷ் அது எப்படின்னா ப்ளே பண்ணுற கேஷ் வந்து 2 ரூபா தராங்க. ஓகேங்களா? சரி வாங்க, நான் பேசிகிட்டே இருந்தால் உங்களுக்கு புரியாது. நான் எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்றது நான் சொல்கிறேன். சின்ன சின்ன ட்ரிக்ஸ்லாம் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது இந்த ஸ்பின்டு ஆப் எல்லாத்துலேயும், அதுலேயும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, பார்த்துக்கோங்க. என்னோட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் எல்லாமே நான் காட்டுறேன் ஃபஸ்ட். ஓகேங்களா? 112 ரூபா என்கிட்ட இருக்குது. வின்னிங் பேலன்ஸ் 13 ரூபா இருக்குது. எப்படி இதை வின்னிங் பேலன்ஸாக மாற்றணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணே 10 ரூபா தந்துடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணால் அந்த நைஃப் கிஃப்ட் நிறைய கேம் இருக்குது. ஓகேங்களா? நைஃப் கிஃப்ட்டு கிளிக் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சிங்களேன். கிளிக் பண்ணோன்னே நீங்கள் எத்தனை ரூபா மேட்ச் பெட்டு கட்டி விளாட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 2 ரூபா மேட்ச், 5 ரூபா மேட்ச்னு சொல்லிட்டு தயவுசெய்து 2 ரூபா மேட்ச் கட்டி விளாடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வின் பண்ணி இப்போ நீங்கள் 2 பேர் கலந்துக்கிறீங்க அப்படின்னாக்கா 2 ரூபா கட்டுவீங்க 2 பேருமே. ஆக மொத்தம் 4 ரூபா. இல்லை சில டைம் வந்து 5 பேர் கூட கலந்துக்குவாங்க ஒரு மேட்ச்சில். ஓகே, 5 பேர் போட்டி போகிற மாதிரி இருக்கும். உங்கள் ரேங்க் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் தருவாங்க. ஓகேங்களா? அது கேஷ் தருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வின் பண்ணுற மாதிரி இருக்கும். வின்சோ கோல்டு கேம்களி நிறைய கேம் விளையாண்டுருப்பீங்க, அதே மாதிரி தான் இதுவும். முக்கியமாக சொல்ல போனால் வின்சோ கோல்டு மாதிரி அதே மாதிரி தான் இருக்கும் ஆல்சஸ்லாம் பார்க்குறதுக்கு. இதில் நீங்கள் அந்த 10 ரூபா மட்டும் 5 ரூபா வின்னிங் பேலன்ஸாக மாற்றி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம். வித்ட்ரா பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல ரெடீம் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே இந்த 5 ரூபா கொடுத்துருப்பாங்க. உங்கள் பேடிஎம் நம்பர் என்ட்ரு பண்ணி ஒரு ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணி நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இதில் 20 ரூபா, அதாவது வின்னிங் கேஷை மட்டும் தான் எடுக்க முடியும். இப்போ என்கிட்ட இந்த இடத்துல 20 ரூபா இருக்குது அப்படின்னா அந்த 20 ரூபா நான் எடுக்கணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல என்ன பண்ணேன்னா மணி ஆட் பண்ணணும். ஓகேங்களா? பேடிஎம்மில் 10 ரூபா மணி ஆட் பண்ணால் தான் நீங்கள் அந்த 20 ரூபா வித்ட்ரா பண்ண முடியும்.
எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ண வேணாம், அது அவ்வளோ ரிஸ்க்கு தான். இல்லை ப்ரோ என்கிட்ட வின்னிங் கேஷ் 20 ரூபா இருக்குது ப்ரோ, நான் வந்து அதில் ஆட் பண்ணுறேன் 10 ரூபா, ஆட் பண்ணால் 10 ரூபா எனக்கு திரும்பி கிடைக்குது, ஒரு போனஸ் 10 ரூபா, அதாவது எப்படின்னா டபுள் ஆஃபர் மாதிரி 10 ரூபா ஆட் பண்ணால் திரும்பி 10 ரூபா எடுத்துக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி எனக்கு 10 ரூபா இங்கே லாபம் தான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள், இருந்தால் மட்டும் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கணும். ஓகேங்களா, சரி கேஸ் அவ்வளோதான். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் வேறு ஒன்றுமே கிடையாது, நிறைய கேம்ஸ் இருக்குது. நீங்கள் எதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கேம்ஸ் தான் இருக்குது, ஈஸி கேம்ஸ் அண்ட் ஃப்ரீ கேம்ஸ் தான், அதெல்லாம் ப்ளே பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் விளையாடுங்க. ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பின்2 அப்படின்ற ஆப்பை பார்த்துடலாம் வாங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆப்போட பேமெண்ட் ஃப்ரீ தான், 30 ரூபா மினிமம் ரெடியுமே பக்காவாக பேமெண்ட் தருவாங்க. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கையாக எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நான் சொல்ல போகிறது இந்த ஆப்போட கம்பெனி தான் எல்லாமே. நம்ம ஒரு 3 ஆப் சொல்ல போகிறோம் மொத்தமாக இந்த ஆப்போட சேர்த்து. எல்லாத்தையும் நீங்கள் ஒரே டைமில் ஒர்க் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரீடீம் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த 3 ஆப்பையும் நீங்கள் ஒரே டைமில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா டெய்லிக்கும் ஒவ்வொரு ஆப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 200 காயின் எடுத்துட்டிங்கன்னா ஒரே நாளில் 3 ஆப்பில் வித்துட்டு எடுத்துடலாம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்பில் 30 ரூபா வந்து எவ்வளோ இருக்குது பாருங்கள், 90 ரூபா எடுத்துடலாம். வேறு லெவல் ஐடியா இல்லை. ஓகே மிஸ் பண்ணுறாதீங்க, மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி அதை ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம், அதுக்கப்புறம் எப்படி ஏர்ன் பண்ணுறது, சின்ன சின்ன ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. இந்த ட்ரிக்லாம் உங்களுக்கு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணுறாதீங்க இந்த வீடியோ. ஓகேங்களா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் வச்சிருப்பாங்க, பட் என்னடா பண்ணுறதுன்னு தெரியும், யார் வீடியோவே பார்த்து ஏமாந்து போவாங்க. பட் நம்ம வீடியோவில் அந்த மாதிரி ஏமாற்றுறது கிடையாது. நான் ட்ரஸ்டடாக சொல்கிறேன், ஸ்பின்2க்கு கன்ஃபார்ம் நான் கேரண்டி தரேன். மற்ற 2 ஆப்லேருந்து நான் பேமெண்ட் எடுக்கல, பட் பேமெண்ட் எடுத்துனா வெரிஃபை பண்ணிடுறேன். ஓகேங்களா, டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுறோம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஆப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறது ஒரே மாதிரி தான் ஸ்டெப் இருக்கும், ஒன்றும் இல்லை. லிங்க் எல்லா ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், ரெஃபர் கோடு கொடுத்துருக்கேன். ஸ்பின்2, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ இந்தியா, அதுக்கப்புறம் ஸ்க்ராட்ச் வால், அந்த 3 ஆப்போட ரெஃபர் கோடு கொடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணும்போது கேட்டால் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்படி தான் லாகின் இதுக்கு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ரீகேப்சான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன். இது நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம், அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தது. ரீகேப்ஷனா ஒன்றும் கிடையாது, சில இமேஜஸ் கொடுத்துட்டு ஒரு டைட்டிலும் கொடுத்துருப்பாங்க. அந்த டைட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இமேஜஸ்லாம் கிளிக் பண்ணி வெரிஃபைன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது போயிருங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் கேட்பாங்க. ஓகேங்களா, மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அது கீழே ரெஃபர் கோடும் கேட்பாங்க, ரெஃபர் கோட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் ஒன்று இருக்குது, நீங்கள் இந்த ஆப்புக்குள்ளே போகணுன்னா சில டாஸ்க்லாம் இருக்கும், அந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா அந்த ஆப்புக்குள்ளாரே போக முடியும். ஓகேங்களா, அது என்ன டாஸ்க் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்புறம் என்னோட டெலிகிராமே கிடையாது ப்ரோ அப்படின்னா வருத்தப்படுத்தலை, அதை கிளிக் பண்ணுங்கள். சும்மா கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா உங்கள் குரோம்குள்ளே போகிற மாதிரி இருக்கும், நீங்கள் இது பேக் அடித்தாலே டிக் விழுந்துடும். ஓகேங்களா, அதே மாதிரியே சில இன்னொரு விஷயம் இருக்கும், ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. அதேமாதிரி ஆப் இன்ஸ்டால் பண்ணால் தான் இந்த மாதிரி சைன் அப் டாஸ்க் நீங்கள் முடிச்சா தான் ஆப்புக்குள்ளாரே போக முடியும். ஓகேங்களா, இதை மட்டும் பண்ணிவிட்டு கரெக்டாக உள்ளார போயிருங்க. உள்ளார போனதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், காட்டுறாங்க. ஓகே நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்2 ஆப் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். ஸ்கிப் கொடுத்துடலாம். ஓகேங்களா, ஸ்கிப் கொடுக்கணும், எடுத்துனே ஒரு ஆடு வரும். ஓகேங்களா, ஆடு வந்தால் தான் ஓப்பன் ஆகாது. இதெல்லாம் சரியான பொய் கைஸ். ஓகேங்களா, பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, எப்படிலாம் பொய் பிடிச்சி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஓகே, எங்கேயுமே பொய்க்கு தான் பார்த்தீங்கன்னா மதிப்பு இருக்குது, உண்மைக்கு மதிப்பே கிடையாது அப்படின்றதுக்கு அது ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா, சரி கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம ஓப்பன் பண்ணனே இதில் நீங்கள் எப்படிலாம் காயின் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி ரெடீம் எடுக்கிறது எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு காட்டிடுறேன். வேலட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரெடீம்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5000 காயின் எடுத்தீங்கன்னா 30 ரூபா நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன்றும் இல்லை, ஈஸி தான் ரெடீம் பண்ணுறது. உங்கள் பேடி நம்பர் மட்டும் என்ட்ரு பண்ணால் போதுங்க. ஓகேங்களா, இதில் ட்ரிக்கு ஒன்று இருக்குது, எதுலனா ஸ்பின் வீலில் மட்டும், ஸ்பின் வீலாக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் கார்டாக இருக்கட்டும், ஒரு ட்ரிக் ஒன்று இருக்குது. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஓகேங்களா, அதில் ஒரு ரெஃபர் பண்ணால் எவ்வளோ காயின் தராங்கன்னு தெரியல, 200 காயின் எவ்வளோ தருவாங்க. ஓகேங்களா, அதையும் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ராட்ச் கார்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் வீலு, ஆஃபர் அண்ட் வின்னில் நிறைய பேர் காயின் வரமாட்டேன்னு சொல்கிறாங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணாலும். ஏன்னா எனக்கு வந்துச்சு, நீங்கள் கரெக்டாக அந்த டாஸ்க்லாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு காயின்ஸ் வருங்க. ஓகேங்களா, ஓகே. அதுக்கப்புறம் ஷேர் பண்ணால் வின் பண்ணலாம், அதான் சொன்னேன், ரெஃபர் பண்ணுறது வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்க்ராட்ச் கார்டு அண்ட் ஸ்பின்னில் இருக்குது. இந்த ஆப்பில் என்ன ட்ரிக்கு சொல்கிறனோ அதே மாதிரி தான் எல்லா ஆப்லேயும் இருக்கும். ஆனால் இந்த ஒரு ஆப் சொல்கிறது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ ஸ்பின்வில் நான் பண்ண போகிறேன், என்ன ட்ரிக் பண்ணுறது நல்லா பாருங்கள். ஓகேங்களா, ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் எனக்கு சொன்ன ஒரு ஐடியா தான். ஓகேங்களா, பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்பின் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸ்பின் பண்ணுறேன் பாருங்கள். நான் ஸ்பின் பண்ணியிருக்கேன், ஸ்பின் ஆகிட்டுருக்கு. இது ஸ்பின் அன்லிமிட்டட் ஸ்பின்லாம் கிடையாது, 0 காயின்ஸ் தான் வந்திருக்குது. அது நம்மளோட இதாக இல்லை, லக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, 2 நிமிஷம் கழிச்சு நான் திரும்பி பண்ணுறேன் கைஸ். ஓகேங்களா, இப்போ ஸ்க்ராட்ச் கார்டு பண்ணுறேன் பாரு, 6 காயின் வந்திருக்கு. இந்த இடத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் கார்டு ஆக்சுவலி ஆட் டு அப்படின்றத 2-3 டைம் டச் பண்ணுங்களேன். ஆட் டு யுவர் வாலெட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் 2 டைம் தொடர்ந்து டச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைம் காயின் வந்து ஆட் ஆகும், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, ஆட் டு யுவர் வாலெட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வருது பாருங்க கைஸ். அப்போ நீங்கள் தொடர்ந்து 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணுங்கள், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ பாருங்கள், என்னோட வாலெட்டில் போய் காட்டுறேன் பாருங்கள்.
பார்த்தோன்னா ஸ்க்ராட்ச் வரலையா, இந்த பக்கம் இங்கே ஒர்க் ஆகலை. பட் நான் வந்து ஸ்பின்னில் பண்ணி காட்டுறேன் கைஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகேங்களா. ஓகே கைஸ், உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு, அதனால தான் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. உங்களுக்கு லைவாக எல்லாத்தையும் பண்ணி காட்டணும்னு நினைக்கிறேன், இல்லைனா நான் எடிட் பண்ணிட்டு போட்டு போயிட்டே இருப்பேன் ஓகேங்களா. எடிட் பண்ணி போட்டால் நிறைய விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எடிட் பண்ண மாதிரி தான் கைஸ் இருக்கும். உங்களுக்காக லைவாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் லைவாக காட்டணும், அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு தெரியும். பட் இதனால கொஞ்சம் டைம் வந்து போகுது, நான் ஒத்துக்கிறேன், அதை நான் தப்புன்னு சொல்லலை. சரி கைஸ், இப்போ அந்த ட்ரிக் நம்ம என்னென்னு பார்க்கலாம் வாங்க. எனக்கு 0 காயின்ஸ் வந்தாலும் போன டைம் பண்ண முடியல ஓகேங்களா, அந்த ட்ரிக்கை. ஓகே, நான் அந்த ட்ரிக்கு பண்ணி பார்த்துட்டேன். இந்த ஆப்பில் ஒர்க் ஆகுதான்னு தெரியல, பட் இன்னும் மீதி இருக்க ஸ்க்ராட்ச் வால் ஆப்பில் ஒர்க் ஆனது பாருங்கள். ஆக்டிவ் யுவர் வாலெட்ன்ற 3 டைம் டச் பண்ணுங்கள். 1 2 3 ஓகே, 4 டைம் டச் பண்ணால் ஒர்க் ஆகாது. ஐயோ, அதை கரெக்டாக அந்த ஆக்டிவ் யுவர் வாலெட் அந்த லோடிங் அதை பார்த்தீங்கன்னா சுத்தந்து பார்த்தீங்கன்னா 3 டைம் தான் டச் பண்ணணும். அந்த 3 டைம் மேலே நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டாக வராது ஓகேங்களா. பாருங்களேன், நான் இப்போ உங்களுக்கு என்னோடய வாலெட்டில் போய் காட்டுறேன் பாருங்கள். ஆண்டவா ஆடாக இருக்குன்னு அதை அசிங்கப்படுத்துறாது ஆண்டவா. பாருங்கள் கைஸ் ஓகேங்களா. ஆக்சுவலி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், லக்கி போனஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பின் தான் பண்ணிருப்பேன், பட் எனக்கு அந்த ஆக்டிவ் வாலெட்டை 3 டைமுக்கு மேலே டச் பண்ணக்கூடாது, 2 டைம் டச் பண்ணால் போதும். சாரி, 3 டைம் வரைக்கும் தான் டச் பண்ணணும், அதுக்கு மேலே டச் பண்ணக்கூடாது. தொடர்ந்து ஆக்டிவ் வாலெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 2 டைம் ஆட் ஆகுது. நான் 2 டைம் கொடுத்துருந்தா 2 டைம் ஆட் ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்கள் பல்காக காயின்ஸ் வந்தது அப்படின்னாக்கா பல்காக ஆட் ஆகும். 2 டைம் ஆட் ஆகும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்க்ராட்ச் இதுலேயும் அதே மாதிரி தான், ட்ரை பண்ணி பாருங்கள், வந்தால் லக்கு தான் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இது 2 ஆப்லேயும் இதே தான், ஸ்க்ராட்ச் வாலாலையும் சரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் சரி. ஸ்க்ராட்ச் வாலா ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் இந்த ஆப்போட ஒரு ஆப் தான் சொல்கிறாங்க. ஆமாம், இந்த ஆப் தான் நினைக்கிறேன் ஆக்சுவலி, பட் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது ஓகேங்களா. ஓகே பார்த்துக்கோங்க, ஆனால் பேமெண்ட் இன்னும் வெரிஃபை ஆகலை கைஸ் ஓகேங்களா. இதுலேயும் அதே மாதிரி தான் ஸ்பின் பண்ணுறது, நான் உங்களுக்கு அந்த ட்ரிக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எல்லா ஆப்லேயும் ஒரே மாதிரி தான் கைஸ். இப்போ 40 இருக்குது, நான் ஆக்டிவ் வாலெட் கொடுக்குறேன் பாருங்கள். 1 2 3 2 டைம் தான் கொடுக்க முடிஞ்சுது. சரி ஓகே, இப்போயும் நான் உங்களுக்கு அந்த இடத்த வாலெட்டில் காட்டுறேன் பாருங்களேன். என்னோடய மை வாலெட்டில் ஆப்ஷனை போய் காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக் ஒர்க் ஆகலை, பட் இதுக்கு முன்னாடி பண்ணேன் ஓகே. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2 வந்துருக்கும் ஓகே. இந்த மாதிரி நீங்கள் ட்ரிக்கு கரெக்டாக பண்ணி அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஓகேங்களா. சரி கைஸ், ஓகே, இது மாதிரி காயின்ஸ் நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். ஸ்க்ராட்ச் வால் ஆப் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் ஹெல்லோ இந்தியா. எல்லாமே ஓப்பன் பண்ணுறதுலாம் ஒரே மாதிரி தான் கைஸ் இருக்கும் ஓகேங்களா. இந்த ஆப் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஹெல்லோ இந்தியான்றது கொஞ்சம் வேறு கம்பெனி ஆப் மாதிரி இருக்கும். எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது, இதில் பேமெண்ட் தராங்களான்னு சொல்லிட்டு. பட் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. 3 ஆப்பும் ஒரே மாதிரி ஆப் தான் ஓகேங்களா, ஆனால் ஆடுலாம் பக்காவாக வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஒரு 13 நிமிஷம் போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எவ்வளோ நேரம் முடிஞ்சுனே தெரியல. சரி ஓகே, நீங்கள் எல்லாம் கன்ஃபார்ம் யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. நான் பேமெண்ட் எடுத்துகிட்டு நான் பேமெண்ட் ப்ரூஃப் காட்டுறேன் ஓகேங்களா. உடனுக்குடன் பேமெண்ட் ப்ரூஃப் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ் ஓகேங்களா. இங்கேயும் அதே மாதிரி தான் ஓகேங்களா, ஸ்க்ராட்சு ஸ்பின்னு அதே தான் இருக்கும் ஓகேங்களா. பட் இந்த இடத்துல இந்த ட்ரிக்கு ஒர்க் ஆகுது இல்லையான்னு தெரியல, பார்க்கலாம். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அந்த பக்கெலாம் ஒர்க் ஆகாது, பட் கம்மியாக தான் காயின்ஸ் தராங்க. பட் ஆடுலாம் பக்காவாக வருது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வித்ட்ரா பண்ணுறதுலாம் ஈஸி தான் கைஸ் ஓகேங்களா. வாலெட்டுக்குள்ளே போகிறீங்க, ரெடீம் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் பேடிஎம்மா ஃபோன்பேவா இல்லை ஃப்ரீ ஃபயர்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுறீங்க. அவ்வளோதான் கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் நம்பரை என்ட்ரு பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். வித்ட்ரா பண்ணுறது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஓகே. இது உடனுக்குடன் எல்லா அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா மறக்காமலோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ் ஓகேங்களா. ஓகே கைஸ், பாய் பை. சிகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பாய்.